ஓம் சாந்தி 23/2/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 17/2/2004. எல்லோருக்கும் உங்களின் ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களையும் ஒத்துழைக்கச் செய்யுங்கள். உங்களின் பொக்கிஷ களஞ்சியம் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்று பாப்தாதாவே தனது சொந்த பிறந்த நாளையும் அத்துடன் குழந்தைகளின் வைரம் போன்ற பிறந்த நாளையும் சிவ ஜெயந்தியையும் கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் இங்கே உங்களின் பரலோக மற்றும் அலௌகீக தந்தையரின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். அத்துடன் தந்தையும் உங்களின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளான உங்களின் பாக்கியத்தை கண்டு தந்தை களிப்படைகின்றார். ஆஹா, மேன்மையான பாக்கியத்தை கொண்டுள்ள எனது குழந்தைகளே, ஆஹா! நீங்கள் உலகின் இருளை முடிப்பதற்காக தந்தை வந்த அதே வேளையில் அவதாரம் செய்துள்ளீர்கள். கல்பம் முழுவதிலும் தந்தையான இறைவனுடன் குழந்தைகளான நீங்கள் கொண்டாடும் இத்தகைய பிறந்த நாளை வேறு எவரும் கொண்டாட முடியாது. அவ்யக்த தெய்வீக அவதாரத்தை எடுத்துள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் தந்தையின் பிறந்த நாளுக்கும் குழந்தைகளான உங்களின் சதா திலாராம் தந்தையின் இதயத்தில் அமிழ்ந்திருக்கும் பலதகரமான சேவையாளர் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கும் ஆசீர்வாதங்களும் அன்பும் நினைவுகளும். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா புள்ளியின் முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதன் மூலம் ஒரு புள்ளியின் மேன்மையான ரூபத்தை கொண்டுள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் சதா தமது சுயமரியாதையில் ஸ்திரமாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கு ஆன்மீக மரியாதையை வழங்கும் மதிப்பிற்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களுக்கும் தமது முடிவில்லாத பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் எதையாவது வழங்கிக் கொண்டே இருக்கும் மாஸ்டர் தானிகளாக இருக்கும் அருள்பவரின் குழந்தைகளான மாஸ்டர் அருள்கின்ற குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும். கோஹினூர் வைரத்தை விட மேன்மையான பிரபனூர் குழந்தைகளுக்கு மேலும் அதிக அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி உங்களின் ஒவ்வொரு சக்திக்கும் தேவைக்கேற்ப கட்டளையிடுவீர்களாக. எந்த ஒரு செயலை செய்ய முன்னரும் அந்த செயலுடன் தொடர்புடைய சக்தியை அழையுங்கள். அதன் அதிபதியாக அதற்கு கட்டளையிடுங்கள். ஏனென்றால் இந்த சக்திகள் அனைத்தும் உங்களின் கரங்களை போன்றவை. உங்களின் கட்டளைகள் இல்லாமல் உங்களின் கைகளால் எதையும் செய்ய முடியாது. ஒரு பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு சகித்துக்கொள்ளும் சக்திக்கு கட்டளையிடுங்கள். வெற்றிக்கு எப்படி உத்தரவாதம் உள்ளதென பாருங்கள். எவ்வாறாயினும் அந்த கட்டளை இடுவதற்கு பதிலாக நீங்கள் பயப்பட்டு உங்களால் எதையாவது செய்ய முடியுமா இல்லையா என நினைப்பீர்களாயின், இந்த வகையான பயம் உங்களுக்குள் இருக்குமாயின் அந்த கட்டளை வேலை செய்யாது. ஆகவே பயமற்ற மாஸ்டர் படைப்பவராகி ஒவ்வொரு சக்தியையும் உங்களின் கட்டளைகளுக்கேற்ப பயன்படுத்துங்கள். ஸ்லோகம். ஆதாரத்தினை அருள்பவரான தந்தையை வெளிப்படுத்துவதன் மூலம் எல்லோரையும் கரைக்கு அழைத்து செல்லுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும்
ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். எதையாவது கண்டுபிடிப்பவர் ஒரு கண்டுபிடிப்பை செய்யும்போது ஏகாந்தத்தில் இருப்பதைப் போல் இங்கும் ஏகாந்தத்தில் இருப்பதென்றால் ஒரேயொருவரின் ஆழத்தில் தன்னை மறந்திருப்பதாகும். நீங்கள் புற கவர்ச்சிகளில் இருந்து விலகி ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும். இது உங்களின் அறையில் தனியாக இருப்பதன் மூலம் ஏகாந்தத்தில் இருப்பது என்ற கேள்வி இல்லை. ஆனால் உங்களின் மனம் ஏகாந்தமாக இருக்க வேண்டும். மனதின் ஒருமுகப்பட்ட நிலை என்றால் ஒரேயொருவரின் நினைவில் நிலைத்திருப்பதே. ஒருமுகப்பட்டிருத்தலே உண்மையான ஏகாந்தமாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. என்றும் உன்